சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் நல்ல விதமாக அமையும். இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணிகிட்டு இருங்க. நல்ல விதமாக உங்களுடைய மன வாழ்க்கை அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆக சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, மற்றபடி சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் உங்களுடைய அதிகாரிகள், மேலதிகாரிகள், உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அவர்களால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், மன குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கோம். அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கண்டிப்பாக கிடையாது. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. இது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு கடன் வாங்கினாலும் பெரிய லெவலில் அது பிரச்சனைகளே, போராட்டங்களே சாதிப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரெல்லாம் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள்.